அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ரெட் ஹில்ஸ் இலாஹி பள்ளிவாசல்ல சஹர் உணவு ஏற்பாடு செஞ்சுட்டு வரோம். இன்றைக்கி ரமதான் சஹர் டே 24. இன்றைக்கி சஹருக்கு சாப்பாடு, சாம்பார், ரசம், வத்த குழம்பு, அப்பளம், ஸ்வீட்னு ஒரு ஃபுல் மீல்ஸாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்னதான் வெஜ் மீல்ஸாக இருந்தாலும் நம்ம பசங்க வந்து நான்வெஜ் இருந்தால் தானே சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம குட்டி செஃப் இர்ஃபான் பாய் வந்து இன்றைக்கி சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு இருந்தாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், அல்லாவுடைய கிருபையில் நம்ம குட்டி செஃப் இர்ஃபான் பாய் செஞ்ச அந்த சிக்கன் கிரேவி சும்மா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ சிக்கன் கிரேவி ரெடியான உடனேயே கப்புங்களை எடுத்து அதில் தேவையான சிக்கன் கிரேவியை போட்டு நோன்பாளிகளுக்கு வரதுக்கு முன்னாடியே எல்லாமே பக்காவாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். நோன்பாளிங்க வந்த உடனே கடகடன்னு அவங்களுக்கு சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் பிரியாணியை விட எங்கள் மக்கள் வந்து இந்த வெஜ் மீல்ஸை தான் அவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்க. அல்லாவுடைய கிருபையில் நாங்களும் வந்து பரிமாறிக்கிட்டே இருக்கோம், லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், கீழேருந்து கொண்டு போய் சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அல்லாவுடைய கிருபையில் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. சும்மா சொல்ல முடியாது, அவ்வளோ ஆசைப்பட்டு சாம்பாருக்கு ஒரு வாட்டி, வத்த குழம்புக்கு ஒரு வாட்டி, ரசத்துக்கு ஒரு வாட்டின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பள்ளிவாசலுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்கன்றப்போ அவங்கள நம்ம நல்லா கவனித்து அனுப்பணும்னு ஆசைப்படுவோம். அவங்க நம்மளுடைய சாப்பாடை பிடிச்சி ஓகே இது சூப்பராக இருக்குப்பா இன்னும் கொஞ்சம் கூடன்னு கேட்டு சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த சர்வ் பண்ணுற ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லையா, அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் பள்ளிவாசலில் வந்த கெஸ்ட்டு எல்லாருமே வந்து முஹல்லாவாசிங்களாகட்டும், வெளி பள்ளிவாசலேருந்து வந்தவங்களாகட்டும் எல்லாருமே விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எங்களால் முடிஞ்ச அளவு வந்த கெஸ்ட்டை நல்லா கவனித்தோம். பட் இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய நோன்பாளிகள் வந்தனால எங்களால் கடைசியாக வந்த ஒரு 2-3 பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு நோன்பாளி சாப்பிடாம போகிறாங்கன்னா அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தானே ஏற்றுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிருங்க. வரக்கூடிய காலங்களில் நாங்கள் இன்னும் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோம். நிறைய நோன்பாளிகளுக்கு வயிறார நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் இலாஹி பள்ளிவாசல் ஆஷிக் ரசூல் சார்பாகவும் எங்களுடைய இலாஹி பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் சார்பாகவும் நாங்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோம். அல்லாஹுடைய கிருபையில் இன்றைக்கி எங்களுக்கு இந்த உணவை ஸ்பான்சர் பண்ண ராயல் கலெக்ஷன் ஷேக் அண்ணனுடைய வருமானத்துலையும் அவங்களுடைய ஆரோக்கியத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்யணும், அமீன். அப்படியே பள்ளிவாசலை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஜர் தொழுவ போயிட்டோம். நம்ம சேனலில் வர வீடியோஸ் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம கமர் பாய் விலாக்ஸ் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ்.